Hi guys, welcome to Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே இன்றைக்கி நம்ம மாவே பிணையாமல் நம்ம வந்து முர்த்தபா எப்படி செய்யலாம், கறி ரொட்டி எப்படி செய்யலாங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் மாவு பிணைஞ்சு பராட்டா எப்படி நம்ம வீசி செய்யலாம், வீசாமல் செய்யலாம், எப்படி முர்த்தபா செய்யலாம், கறி ரொட்டி செய்யலாம், எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க மக்களே, நம்ம கிச்சனுக்கு போய் எப்படி செய்யலான்னு போய் பார்ப்போம். அதுக்குள்ளே பொருள் வந்து வெங்காயம், சதக்கோழி, முட்டை, பச்சை மிளகா, எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் மசாலா வேணும். இப்போ வந்து 2 ஆப்பை எண்ணெய் ஊற்றுங்க. சட்னி ஆப்பில் 2 ஆப்பை ஊற்றி வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 100 கிராம் சதக்கோழி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கலே, நம்மளுக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. முர்த்தபாவுக்கு வதங்கிட்டு இருக்கலே 2 பச்சை மிளகாயை பொடிசாக சாப் பண்ணி போடுங்க. அது கொஞ்சம் பச்சை வடை போனதோட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டு அதையும் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் 100 கிராம் சதக்கோழி போடுங்க. நீங்கள் முர்த்தபா கூட செய்கிறீங்க அப்படின்னா இது 200 கிராம் சதக்கோழியாக போடலாம். வெங்காயத்தை எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறேங்க. ஒரு மிளகாயோ 2 மிளகாயோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேங்க. இப்போ கோழி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் போடுறோம். இறைச்சித்தூள் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம இன்னும் கோழி வேகிறதுக்கு, மசாலா வேகிறதுக்கு நம்ம இன்னும் தண்ணி இன்னும் ஊற்றலை. ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றுங்க. அது இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போடுங்க. அதுக்கு தேவைக்குள்ள உப்பு போட்டுட்டு தண்ணி ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றி கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததோட ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வைங்க. அது நல்லா குக் ஆயிரும். அடுப்பை வந்து மெதுவான தீயில் வைங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணும். இப்போ நீங்கள் பிரியாணி தூள் இல்லை கரம் மசாலா என்ன இருக்குதோ 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுங்க. இந்த மசாலாவுக்கு போதும். அப்புறம் கொத்தமல்லி இலையை பொடிசாக சாப் பண்ணி வச்சு போடுங்க. இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. இப்போ நான் வந்து 2 முட்டை போடுறேன். உங்களுக்கு கூடுதலான மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் 3 முட்டை போடலாம். 3 முட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 முர்த்தபாவுக்கு நம்ம செஞ்சுருக்கிற மசாலா தாராளம் போதும். இப்போ அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம வந்து அள்ளி வச்சுக்கிற வேண்டியது தான். முர்த்தபா மசாலா நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம மாவே பிணையாமல் இப்போ நம்ம வந்து முர்த்தபா செய்ய போகிறோம். நீங்களே பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் ரோலோட சீட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம முர்த்தபா செய்ய போகிறோம். ஒரு முர்த்தபாவுக்கு நீங்கள் 3 சீட்டு எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி அகலமான உள்ள சீட்டை வாங்கிக்கிறங்க. வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைன்னா பொடி பொடி முர்த்தபாவாக செய்யலாம். நம்மளுக்கு தண்ணி லேசாக பட்டுரும். ரொம்ப நாள் ஐஸ் பிடிக்கல வச்சோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தூக்கி போடாதீங்க. நம்ம தாராளமாக முர்த்தபாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். வெட்டவெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு குழச்சி வச்சுக்கிறோங்க. அது சும்மா ஒட்டுறதுக்கு. அதுவே நம்மளுக்கு புது சீட்டாக இருந்தால் நம்ம இவ்வளோலாம் செய்ய வேண்டியதில்லை. சிம்பிளாக செஞ்சிடலாம். மைதா மாவை சுற்றி 4 மூலைக்கு 4 பக்கம் நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை வந்து ஒரு 3 ஸ்பூனு வைங்க. ஏன்னா நம்மளோட சீட்டு வந்து நல்லா அகலமான சீட்டு. கண்டிப்பாக நம்மள நீங்கள் 3 சீட்டு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு முர்த்தபா நல்லா தடிமான நல்லா மாவு மாதிரியே, மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நீங்கள் சொல்ல தட்டிக்குமே தெரியாது இது சீட்டில் தான் நம்ம செஞ்சுருக்குறோம், ஸ்ப்ரிங் ரோலோட சீட்டில் தான் செஞ்சுருக்கோம்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பக்காவாக நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவுலாம் பிணைய வேண்டியதில்லை. இந்த முறை நான் ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம வந்து எப்போ முர்த்தபா போடுறோமோ அப்போ வந்து அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஹீட் வேண்டாம். இப்போ லைட்டாக எண்ணெயை தொளிச்சு விடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து வெந்துடும். மாவு மாதிரி லேட் ஆகாது, சுருக்காகவே வெந்துடும். அதனால அடுப்பு ஸ்பீடாக இருந்தால் கருகி போயிடும். அதனால் கோல்டன் கலராக முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள். பார்த்திங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து சும்மா வேஸ்ட்டாக போகிற சீட்டு தான். அதை பார்த்திங்களா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்ட்டு. இப்படி தான் நம்ம இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கம் திருப்பி நல்லா கோல்டன் கலரில் எடுத்துட்டோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ வாங்க நான் உங்களுக்கு அடுத்த சீட்டும் நான் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சீட் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து 4 சீட் எடுத்துருக்கிறேன். புளியட் போப்பியாக வந்து நான் வந்து 4 எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கோதுமை மாவை லைட்டாக
கலந்து வச்சு அதை வந்து நல்லா தொட்டுக்கிறங்க. இல்லைன்னா முட்டை கூட நீங்கள் வைக்கலாம். அது சீட்டு உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தண்ணியை வச்சு தொட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஒட்டிடும். இது பழைய சீட்டாக போச்சு. பழைய சீட்டை நம்ம தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி எதையுமே கட்டிங் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி முர்த்தபா செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு உடனே காலியாயிரும். குட்டீஸுகளும் சரி பெரிய ஆளுங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து கோழி குழம்பு இறைச்சி குழம்புலாம் இருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த சைட்லேயும் அந்த மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நிற்கும். நம்மளுக்கு கடையில் மாதிரியே இருக்கும். நீங்கள் சொல்ல தட்டிக்குமே இது வந்து சீட்டில் செஞ்சாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். அதே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து 3 சீட்டு செஞ்சேன், 3 முர்த்தபா செஞ்சேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பொன்னிறமாக போயிடும். ஆனால் மீடியம்லேயே அடுப்பை வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஹீட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகி போயிடும். இந்த கலர் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலராக இருந்தால் தான் குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் விரும்பி சாப்பிட முடியும். ரொம்ப கறிக்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க. அதை பார்த்துக்கிறங்க. அப்புறம் நல்லா ஆப்பை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் கட்டிங் பண்ணி காட்டுறேன். நம்ம வச்சுருக்கிற மசாலா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் பிரியாணி தூள் போட்டிருக்குறோம். வாசம் அப்படியே தூள் பறக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரியே பராட்டா ரொட்டியில் செய்கிற முர்த்தபா செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து பராட்டா ரொட்டி எப்படி வீசலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். see you.